ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெந்தயக்கீரை பட்டாணி யூஸ் பண்ணி வீட்டிலையே இந்த க்ரீமியான மேத்தி மட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தியும் பராக் சமைக்க ஆரம்பிக்கலாமா? ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் ஜீனி, அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து அரை கப் க்ரீன் பீஸ் சேர்த்துக்கிறேன். நான் ஃப்ரோசன் பீஸ் யூஸ் பண்ணுறனால கிட்டத்தட்ட 10 நிமிஷம் கொதி வர அளவுக்கு வேக விட போகிறேன். பட்டாணி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை தனியாக ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ண வேண்டாம், இதிலேயே வெந்தயக்கீரையை சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை அதாவது மேத்தி லீவ்ஸ் கட் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. கீரையை நல்லா ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஜீனி சேர்க்குறது. இப்போது இதை நல்லா ட்ரெயின் பண்ணி அதே பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 15லேருந்து 20 கேஷ்யூ நட் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மெலன் சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே அந்த க்ரீமி டெக்ஸ்சருக்கு யூஸ் ஆகும். இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதி வர விடுங்க. கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். இந்த மாதிரி ரோலிங் பாயில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. உருகினதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டர் கருகாமல் இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் பிரியாணி இலை 2 பச்சை மிளகா இந்த மாதிரி நீல வாக்கில் கீறினது சேர்த்துக்கோங்க. நம்ம வேறு எந்த காரமும் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகா தான் கிரேவிக்கு காரம் தரப்போகுது. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்து கலக்கி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். இப்போது நல்லா வேக வச்சுருக்கிற பட்டாணி வெந்தயக்கீரையை சேர்த்து கிரேவியை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதி வந்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் ஜீரக பொடி போட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி கொஞ்சம் திக்கன் ஆனதுக்கப்புறம் நம்ம அரை டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நம்ம ஏற்கனவே கேஷ்யூ நட் மெலன் சீட்ஸ்லாம் போட்டிருக்கனால கிரேவி க்ரீமியாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா க்ரீம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இந்த சிம்பிள் முறையில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மேத்தி மட்டர் மசாலா ரெடி. ஒரு 5 மினிட்ஸ் கொதி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இது ஒரு அற்புதமான அரோமா கொடுக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்கு கூட மேத்தி மட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக செட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். சமையல் ரெடி. சப்பாத்தியும் பராக். Hit the like button, click the bell icon, subscribe for more videos.